ஃபன் வைப்ஸ் அந்த கோல்ஸ்ல தான் வந்து இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தாரு. அண்ட் ஐ எம் ஷூர் அவர் ஸ்டேஜுக்கு வந்து பேசிட்டார் அப்படின்னா நம்ம பேசலாம் யாரும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி he just owns the stage. It is yours now. Yes. Okay. எல்லாருக்கும் வணக்கம். இது கிட்டத்தட்ட காலேஜ் ஃபேர்வெல் டே மூட் மாதிரி இருக்கு இன்னைக்கு. எல்லாரையும் மீட் பண்றது, சந்திக்கிறது, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், வந்து மணி சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்டாக பார்த்த ஒரு கதை, அது வந்து ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் அது பொன்னியின் செல்வன்னு தெரியும். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அதில் இவ்வளவோ கதாநாயகர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சு அதை முழுமையாக செஞ்சு முடிக்க முடிஞ்சதுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அது கிடைச்ச வரவேற்பு, அதுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு, எங்கள் வந்தியத்தேவனை கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னு எவ்வளவோ பேர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த ஜேர்னி முடியுது. போன வாட்டி கூட வந்து நிறைய பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் இது உண்மையாகவே வி கமிங் டு எண்ட் ஆஃப் திஸ் பொன்னியின் செல்வன். ஏன்னா இது வரைக்கும் இது எங்களோடது. இப்போ எல்லாமே உங்களோட தான் மாறப்போகுது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது பொன்னியின் செல்வன்கிற அந்த உணர்வை. ஏன்னா அது வெறும் அந்த வேலை செஞ்சது மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கிறது ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நம்ம கிட்ட இருந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் தாண்டி இன்னமும் அதே அன்போடு இருக்கும், இன்னும் அதிகமான அன்போட ஒன்றா இருக்குங்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய அழகு. அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே வந்து விக்ரம் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் நிற்கிறப்போ அங்கே நீ ஸ்டார், அங்கே உங்களுக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கும், அங்கே நம்ம ஒரு விஷயம் பழகியிருப்போம். ஆனால் ஒன்றா சேர்ந்து இருக்கிறப்போ எங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்சஸே இல்லாமல் இருந்தது தான் அழகு. ரவி அழகா வந்து மேக்கப் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இளவரசு நான் உட்காரும் போது நான் சொல்றேன், மச்சான் சுற்றி போட சொல்லணும்டான்னு. அது என்னமோ என் கூட பிறந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பொறாம வரலங்கிறதுல எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அவனை ரசிக்க முடிஞ்சது என்னால். எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. விக்ரம் சார் வந்து நிற்கும் போது தூரத்துல இருந்து நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னும் மனுஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, இப்படி உழைக்கிறாரு, கொட்டிக்கிட்டே இருக்காரு உயிரை ஒவ்வொரு ஃபிலிம்குள்ளேயும் யோசிச்சிட்டே இருப்போம். பட் அது ஆதித்ய கரிகாலன்லாம் வந்து நிற்கும் போது எனக்கு ஆதித்ய கரிகாலனா தான் இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு சீன் இருக்கு, நான் பேச முடியாது. பட் அவரு அது என்ன சொல்றது, அது ரத்தமும் சதயமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வு இருக்குல்ல, அது அவ்வளோ ஹானஸ்டா வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படாம. ஸோ அது படத்துக்கு அப்புறமா நான் ஐ திங்க் there's a lot more to talk about it. But the bond we shared throughout the film, ரவி ரொம்ப அழகா பேசிட்டான். நான் திரும்ப லைக் அண்ட் ஷேர் தான் பண்ணணும் மறுபடியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் சார் ஆல்ரெடி. பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். இந்த படம் நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட பாண்டு, இப்போ ட்ராவல் பண்ணி போனது. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, என்னங்க ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்குன்னு. தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்றோம், அது எப்படி இருக்கணும். நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ்நாடை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு தருணம். அது எல்லா ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு படம் இருந்துச்சு. நமக்கு பொன்னியின் செல்வன் இருக்கு, அதை தூக்கிட்டு போய் நிறுத்தும் போது பெருமையா அப்படி ஒரு வானளவு நிக்க வேணாமா, அதுக்குதான் அந்த ஆர்வத்தோட தான் நாங்க போய் அங்க பண்ணது. அண்ட் பார்த்திபன் சார், நான் உங்களோட படங்கள் ஃபர்ஸ்டே பார்க்குறாள், உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஏன்னா பார்த்திபன் சார் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுவார். அது எப்படின்னா நியூ இயர் அப்போ ஒரு கிஃப்ட் அனுப்புவார். ஒவ்வொரு வருஷமும் என்ன கிஃப்ட் அனுப்புறாரு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சார் இந்த வாட்டி ஒரு கிளாக் ஒன்னு அனுப்பிச்சாரு, என்னால டீகோட் பண்ணவே முடியல. இது வரைக்கும் நான் யோசிச்சதை கண்டுபிடிச்சு ஒரு சொல்ல நினைக்கிறேன். என் அறிவுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்குவீங்க. மேபி அவர் எப்பவுமே அஹெட் தான். அண்ட் 1000 நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மறக்க முடியாது சார். மறுபடியும் சொல்லர்களா, அந்த பாக்கியம் ரெண்டு திரும்ப இந்த படத்துல கிடைச்சதுல சந்தோஷம். அண்ட் ஷோபிதா, ஐ திங்க் பூ நிறைய சொல்லிடுச்சு உங்களை பத்தி. ஐ திங்க் வெரி டீப்னு நினைக்கிறேன். நிறையா படிச்சு ஆழமா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் வெயிட்டிங் டு பி ஷார்ட் அப்னா ராக்கெட் ரெடியா இருக்கு டு ஃப்ளை அப். அதே மாதிரி பூ நான் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன டவுன்ல இருந்து அந்த பொண்ணு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு when she becomes an actor, you know, when she has to do her job, அந்த கான்ஃபிடென்ஸும் அதில் இருக்கிற அர்ப்பணிப்பும் ரொம்ப அழகா இருக்கும், பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் யூ. இன்னும் நிறைய படம் ப்ரொடியூசராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இந்த படத்து மூலமாக நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. ட்ரிஷா வந்து இப்போ குன்னு கூப்பிட்டு ஊர் ஃபுல்லாக குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பட் லைஃப் நம்மளை எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போவோம். சம்டைம்ஸ் ஃபுட்பால் ஆடும், சம்டைம்ஸ் தூக்கி மேலே உட்கார வைக்கும், எல்லாம் பண்ணுவோம். பட் எல்லாத்துலேயும் அன்அஃபெக்டடாக இருக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அது உட்கார்ந்துருக்கு. அது வந்து அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே அது வந்து கோல்ஸ் தான். இதா இருக்கணும் லைஃப். ரவி சொன்ன மாதிரி ஒரு வைப் தான். சரி ஒண்ணே ஒண்ணு சார், த்ரிஷா பேசும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். நீங்க ஒரு கிளிக் வித் குன்னு போட்டதுல இருந்து அத்தனை பேரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, அடுத்தது ஒரு மூவி வித் குன்னு எப்ப நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக்கா அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கீங்க அந்த பிக்சர். ஆசைப்பட்டீங்கல்ல, நடக்கும். கரெக்ட் தானே சார்?
எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் நீங்கள் மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் மணி சாருடைய கனவு படம், ஆனால் அவர் கேட்டால் சொல்ல மாட்டார், கனவு படம்னு ஒத்துக்க மாட்டார். பட் நிச்சயமாக அவர் ரொம்ப வருஷமாக இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணாருன்னு நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அதிக நாட்கள் நான் அவர் கூட இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு அருள்மொழிவர்மனை வந்து ஒரு ராஜராஜ சோழனை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரவி கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அதை அவர் பெரிய ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டார். நம்ம மன்னர்களை பற்றின விஷயங்கள் வந்து இன்னும் புக்ஸ்லேயே இருக்குது. அதை முதல் தடவை காட்சிப்படுத்தும் போது அதை எவ்வளோ அழகாக பண்ணணும், இது காலமாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சிரமப்பட்டது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு டீட்டெயில்ஸும் குழந்தைங்களுக்கு காட்ட போகிறோம், இதுதான் அந்த இமேஜாக மைண்டில் நிற்க போகிறோங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு மணி சார் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் பண்ணாருங்கிறது நான் எப்பவுமே டென்ஷனாக பார்த்துருக்கோம் மணி சாரை. பட் இந்த படம் மட்டும் அவர் ரசித்து பண்ணார். இந்த படம் நிகழ்ந்தது, அது கூட நாங்கள் இருந்தோம், நான் ஒரு பார்ட்டாக அது கூட இருந்தேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ மணி சாருக்கு மறுபடியும் நன்றி. வந்தியத்தேவனை வந்து நம்பி என்கிட்ட வந்து கொடுத்தாருன்றத விட கையை பிடிச்சிக்கிட்டே தான் வந்தாருன்னு சொல்லலாம். எங்கள் எல்லாரும் கையை பிடிச்சிட்டே வந்தார். அந்த ஜேர்னியை மணி சார் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அண்ட் ரவிவர்மன் சார் என்ன உழைப்பு அவர் வந்து சார் படம் அந்த கால படமாக இருக்கணும், ஆனால் கண்டெம்பரரியாக இருக்கணும். இன்னைக்கு அந்த புக்கை படிக்காத நம்ம 18 வயசு பசங்க இருக்கவங்க கூட அந்த படத்தை பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு எவ்ரிடே அந்த படத்துக்கு அவர் போட்ட எஃபர்ட் வந்து அமேசிங். அது ஸோ ரவி சார் தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் எங்களை இன்னும் அழகாக காட்டுறதுக்கும் அந்த கேரக்டராக காட்டுறதுக்கும். எனக்கு ஒரு சில காட்சிகள்லாம் நான் டப்பிங் பண்ணும்போது நான் என்னமோ உள்ளே உட்காந்துருக்க மாதிரி என் முன்னாடி என் மூஞ்சில் அந்த மண்ணு பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எப்படி நம்மளை உள்ள திரைக்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது இதில் பார்த்தேன். ஸ்ரீகர் பிரசாத் சாருக்கு ஒரு நன்றி, தோட்டதர்ணி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அவருடைய சிற்பங்களை ரசித்து பார்த்தது எங்களுக்கு மட்டுமே கிடைச்ச அனுபவம் அது. ஏன்னா உங்களுக்கு திரையில காட்டுறது மட்டும்தான் தெரியும், நாங்கள் நின்று தொட்டு பார்க்குற அளவுக்கு அதை அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் ரஹ்மான் சார், முந்தானத்து நாங்கள் பாம்பேல பார்க்கும்போது கேட்டோம், சார் படம் எப்படி வந்திருக்கு? இந்த படத்துக்கெல்லாம் சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் கிடையாதுமா, இது புக் ஷெல்ஃப் படம், காலம் நிற்கிற படம், அதுக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அதுக்கு 4 வருஷம் நாங்கள் உழைச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோம், உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ரவி சொன்ன மாதிரி நாங்கள் கேட்காதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஊர் எல்லா இடத்துலையும் இந்த பெருமை போய் சேரணுங்கிறதுக்காக எடுத்தது இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் எவிடென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கும் நன்றி. சுபாஷ்கரன் சாருக்கும் நன்றி. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுகிறேன், ஏதாவது பேசினா வேற ட்ராக் மாறி போயிடும்ங்கிறதுனால. பட் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த முதல் படத்துக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மக்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அன்னைக்கு அது திருவிழா மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு நைட்டே திருவிழா மாதிரியான மூடு வந்துருச்சு. நாளைக்கு காலையில் எப்படி இருக்க போறோம்னு. ஏன்னா பெரியவங்கலாம் வீட்லயே இருக்கும்போது பசங்க காலைல 5 மணிக்கு ஷோ அம்மாக்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரல, எல்லாரும் அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்படி அவங்க எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து அவங்க போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ரசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடியும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குது இல்லை. இல்லாட்டி அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணி குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி மறுபடியும் ஒரு வெளியில் போகிறோம், ஒரு சந்தோஷமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எல்லாரையும் தியேட்டரில் பார்ப்போம். நன்றி. டெஃபினெட்லி அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி சார். அண்ட் இந்த சென்னையில் ஆரம்பித்து சென்னையிலேயே முடிச்சிருக்கு இந்த டூர். அண்ட் நான் எல்லா இடமும் வந்து போயிட்டு வந்துட்டீங்க. அண்ட் பிரஸ் ஹஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் டெஃபினெட்லி அவங்களுக்கும் உங்களோட நன்றிகள் இப்போ நீங்கள் தெரிவிக்கணும்னு இருப்பீங்க. ஸோ அதையும் சொல்லிடுங்க. அண்ட் நாளைக்கு ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இதே மாதிரி எப்போவுமே எல்லாரும் சுற்றி போடுற மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து அது மட்டும் நிச்சயமாக நான் சொல்லுவேன். யார் ஃபோன் பண்ணலாம் நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன், அடிக்கடி பேசுவேன், அடிக்கடி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ எஸ், ஸோ அடுத்தது இவங்களுக்கு தான் வெயிட்டிங்.